வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, பெண் ஆகர்ஷண வித்தை. இது பெண்ணை மட்டும் இழுத்துட்டு வராது. அந்த பெண்ணுக்கு யார் இந்த முறையை பண்ணுறாங்களோ காம சிந்தனையை தூண்டி இழுத்துட்டு வரும். சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் இந்த முறை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு. இது சூடியில் எடுத்த முறை தான். நம்ம முன்னாடி பயன்படுத்தியிருக்கோம். இப்போ சமீபத்தில் நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. சரிங்களா? ரொம்ப எளிய முறை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிய முறை. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணோட உருவத்தை பாவ பிடிங்க. சரிங்களா? கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்து அந்த பெண்ணாகவே நினச்சி நீங்கள் பாவை பிடிங்க. பாவை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு அந்த கருமஞ்சள், சரிங்களா, தமிழ் மருந்து கடையில் கருமஞ்சள் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா, கருமஞ்சளை எடுத்து அவங்களோட மார்பகத்துலேயும் உறுப்புலையும் கருமஞ்சளும் நல்லா பன்னீரில் விட்டு நல்லா அரைச்சி வைங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட நபரோட அடையாள பொருள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். தலைமுடியாக இருக்கலாம், காலடி மண்ணாக இருக்கலாம், வேர்வைப்பட்ட துணியாக கூட இருக்கலாம். அப்படி அது இருந்துச்சுன்னா அந்த பாவையில் நீங்கள் சேருங்க. சரிங்களா? அவங்களோட அடையாள பொருள் அதில் இருந்துச்சுன்னா வேகம் நல்லா இருக்கும். அதுதான், மித்தபடி எதுவும் கிடையாது. அடையாள பொருள் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதா அப்படின்லாம் கிடையாது. மனசை உருநிலைப்படுத்தி மந்திர ஒரு அதிகமாக கொடுத்து அடித்தோம்னா துல்லியமாக போய் வேலை பார்த்துட்டு வரும், எதாக இருந்தாலும் சரி. சரிங்களா? மாந்திரிகமே அதுதான், ஒரு செய்முறை மாதிரி தான். இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நீங்கள் துல்லியமாக பண்ணிட்டீங்கன்னா நினச்ச மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடையாள பொருள் இருந்தால் அந்த பாவை மேலே வைங்க. வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் காரிய தகட்டில் எழுதுங்க. சரிங்களா? காரிய தகட்டில் எழுதி இதை சாப நிவர்த்தி பண்ணுங்கள். சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்கு மை வைங்க, ஐங்காய மை வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கருமுறை வெங்காயம் இருந்தால் கூட வைக்கலாம் தாராளமாக. அப்படி வச்சுட்டு இதை நல்லா சுருட்டி அந்த பெண்ணோட தொப்புள் பகுதி இருக்குல்லையா, அந்த பகுதியில் நல்லா குத்துங்க. அந்த இதை சுருவி வைங்க. சுருவி வச்சுட்டு இந்த பாவையை ஒரு வாழை இலையில் வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு 1008 உரு மட்டும் கொடுங்க. சரிங்களா? வாழை இலையில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தாம்பலத்தில் வைக்கலாம். இந்த பூஜை செய்யும்போது அரளிப்பூ பயன்படுத்துங்க. படையல் அவுள், பொரிகடலை, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், இனிப்பு வகைகள் வைங்க. சரிங்களா? சரக்கு வச்சாலும் வைங்க தாராளமாக. அப்படி இல்லைன்னா இளநீ வைங்க, பால் வைங்க. சரிங்களா? கண்டிப்பாக அவுள், பொரிகடலை, அரளிப்பூ, செவ்வரளி இது கண்டிப்பாக வேணும் இந்த பூஜைக்கு. இப்படி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு 1008 உரு கொடுங்க. இது ஒரு 10 நாள் பண்ணுங்க. சரிங்களா? மொத்தம் 10,008 உரு கொடுக்கணும். 1008 உரு கொடுத்தா வேலை செய்யும். 10,000 உருலாம் கொடுத்தீங்கன்னா வெறியாட்டம் ஆடிட்டு வரும். சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பெண்ணு உங்களை நோக்கி காம இச்சை கொண்டு வர மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே சொல்லணும். சரிங்களா? நார்மலாக வர மாதிரில அந்த பெண்ணை காம இச்சை தேடி வர மாதிரி மனசில் யூகித்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் உங்களை தேடி வரும். சரிங்களா? என்னால் அடித்து சொல்ல முடியும். இது ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய எந்திரம் இது. இதை அனைவருமே பயன்படுத்துங்க. உண்மையாக காதலித்து விட்டுட்டு போனவங்க தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப நாட்களாக விரும்பி காதல் தோல்வியில் முடிஞ்சு இருப்பாங்க. அவங்களாம் இந்த முறையை நீங்கள் பண்ணினீங்கன்னா கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுக்குன்னு நீங்கள் அடுத்தவங்களோட கணவன் மனைவி மீது பயன்படுத்திட்டீங்கன்னா வேலை செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பண்ணின முறையை உங்களுக்கு யமனாக நிற்கும். சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க.
ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த முறையில் சில விஷயங்கள் இருக்குது சரிங்களா. நான் பாதி விஷயங்கள் மறைச்சி தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும். பீஜ மந்திரங்கள்லாம் மாற்றி இந்த எந்திரத்தை வச்சு மாரண ஏவல் கூட அடிக்கலாம் சரிங்களா. அப்பேற்பட்ட மிக சக்தி வாய்ந்த இது எந்திரம். இதை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க சரிங்களா. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர்